ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்தோமே. நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது அதை நினைத்தாலும் கூட நமக்கே அது அருவருப்பாக இருக்கிறதா இல்லையா? நமக்கே அது அசிங்கமாய் மோசமாக இருக்கிறதா இல்லையா? இப்படியா நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்? இப்படிப்பட்ட காரியத்தையா நாம் செய்து வந்தோம்? இப்படிப்பட்ட அருவருப்பான மோசமான கிரியைகளோட நாம் வாழ்ந்து வந்தோம்? இப்படிப்பட்ட பயங்கரமான வழிபாட்டிற்குள்ளாகவா நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி இப்பொழுது நினைக்கும் பொழுதும் நமக்கு அது வேதனையாக இருக்கும், அருவருப்பாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த கிருபையான கிறிஸ்துவானவர், இந்த கிருபையான தயவு நிறைந்தவர், இந்த கிருபையான கரிசனை நிறைந்தவர், இந்த கிருபையான இரக்கம் நிறைந்தவர், இந்த கிருபையான அன்பு மிகுந்தவர் என்ன செய்கிறார் சொன்னால், ஒருவராலும் மாற்ற முடியாத நம்முடைய வாழ்க்கையை அவர் நீதிமானாய் மாற்றினாராம். பாவியை நீதிமானாய் மாற்றிய வாழ்க்கை தான் கிருபை. ஆமாவா இல்லையா? மனுஷரால் முடியாதது, பணத்தால் முடியாதது, படிப்பால் முடியாதது, பட்டங்களால் முடியாதது, உயர்ந்த ஜாதிகளால் முடியாதது, உயர்ந்த அதிகார வர்க்கங்களால் முடியாததை கிருபை என்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிலே படுபாவியாய் இருந்த நம்மை அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறாரே. அந்த கிருபையை நாம் அலட்சியம் பண்ணும் பொழுது அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடிதானா கிணக்கி பாத்திரவானா இருப்பானா. ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை நான் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் பெற்ற ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு என்பதை அனுதினமும் நாம் பெற்ற ரட்சிப்பையும், அனுதினமும் நமக்கு கிடைத்த மீட்பையும், அனுதினமும் நமக்கு கிடைத்த மன்னிப்பையும், அனுதினமும் நமக்கு கிடைத்த விடுதலையையும், அனுதினம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுகத்தையும், அனுதினம் நாம் உயிரோடு இருக்கிற பலத்தையும் நினைத்து கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் என்ன சொல்ல வேண்டும்? நன்றி சொல்லுகிற இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்க வேண்டும்.